அமெரிக்காவின் நியூயார்க் நகர மேயராக தேர்வு செய்யப்பட்டுள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜோரான் மம்தானி அதிபர் டிரம்பின் தலையீடு இல்லாத நிர்வாகத்தை தரப்போவதாக உறுதியளித்துள்ளார். தனது முதல் பேச்சில் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் நேருவின் சொற்களையும் மேற்கோள் காட்டியுள்ளார் மம்தானி. அமெரிக்காவின் மிக முக்கிய நகரமான நியூயார்க் மேயர் பதவிக்கான தேர்தல் வெற்றிக்கு பிறகு ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய மம்தானி பிரிவினை அரசியலுக்கு எதிராக செயல்படப் போவதாக உறுதியளித்தார். டிரம்புக்கு 4 வார்த்தைகள் மட்டும் கூற விரும்புவதாக கூறினார். வால்யூமை அதிகமாக வைத்துக் கொள்ளுங்கள் டிரம்ப் என்றும் அவர் கலாய்த்தார். இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் சுதந்திர தின உரையின் ஒரு பகுதியை சுட்டிக்காட்டி நியூயார்க் ஒரு புதிய யுகத்திற்குள் நுழைவதாக அறிவித்தார். நியூயார்க் மட்டுமின்றி விர்ஜீனியா மாகாண ஆளுநர் தேர்தலிலும் டிரம்பின் குடியரசுக் கட்சி தோல்வியடைந்துள்ளது. இதனிடையே விர்ஜீனியா மாகாண ஆளுநருக்கான தேர்தலில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளரான அபிகெயில் ஸ்பான்பர்கர் வெற்றி பெற்றுள்ளார். நியூயார்க் மேயர் மற்றும் விர்ஜீனியா ஆளுநர் பதவிக்கான தேர்தலில் கிடைத்துள்ள வெற்றி ஜனநாயக கட்சியினருக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.